சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. தர்மம் செய்தால் அமைதி நிம்மதி தானாகவே நம்மை தேடி வரும். இந்த இனிய நாளில் இதனை உணர்ந்து செயல்படுவோம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. நல்லது என்ன, கோபத்தினால் விளையும் செயல்கள் என்ன, பாவங்கள் என்ன என்று உயிருக்கு உணர்த்தினால் மட்டுமே சீரான எண்ணங்கள் சிந்தனைகள் வளரும். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தில் கருவறைப் பணியை இன்று சேலம் மாவட்டம் தொப்பூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். அம்மாவின் அற்புதங்கள் ஒன்றா இரண்டா ஆயிரங்கள்னு சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை நான் சொல்கிறேன். சமீப காலமாக சொல்லப்போனால் நாங்கள் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க தான். நாங்கள் பணக்காரவங்கலாம் கிடையாது. ஒரு சைக்கிள் கூட எங்கள் வீட்டில் கிடையாது. ஆனால் சமீப காலத்தில் நான் என்னோட மருமகன் கார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அந்த கார் மருவத்தூருக்கு எடுத்துகிட்டு வர சூழ்நிலை இருந்தனால அந்த காரில் நான் மருவத்தூருக்கு. அந்த காரோட விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1.5 கோடி ரூபாய். அப்படியே அம்மாவை பார்த்து கண்ணீர் விட்டேன். ஏம்மா, எங்கள் வீட்டில் ஒரு சைக்கிள் கூட இல்லையே, நான் 1.5 கோடி ரூபாய் காரில் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் மருவத்தூருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்படுத்தியிருக்காங்க. என்னை உயர்ந்த நிலையில் வச்சுருக்குறாங்க. எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, அம்மாவுடைய அன்பு மட்டும்தான் வேணும். அம்மாவுடைய அன்பு மட்டும்தான் எப்பயும் வேணும். மாறாத பக்தி வேணும், மனம் தளராத தொண்டு வேணும்னு அம்மா இருக்கும்போதும் கேட்டிருக்கேன். அம்மா என் முன்னாடி சிரிச்சாங்க. அது எனக்கு என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பரிசா நான் அதை நினைக்கிறேன். அம்மா, உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதமும் இந்த உலகத்துல அத்தனை உயிர்களுக்கும் வேணுமா, அத்தனை உயிர்களுக்கும் வேணுமா. பசியுள்ள வயிற்றுக்கு உணவு கொடுங்க, தாகத்துக்கு தண்ணி கொடுங்கம்மா. அனைத்து உயிர்களுக்கும் உங்க ஆசீர்வாதம் வேணும். எங்கேயும் அன்பு வேணுமா. அன்பு, ஒற்றுமை, ஆன்மீகம், தர்ம சிந்தனை இதெல்லாம் நினைச்சிருக்கணுமா. நீங்க வளர்த்த அந்த ஆன்மீகம் வேர் விட்டு ஆலமரம் போல வளர்ந்து நிக்கணுமா. அம்மா, என் கண்கள் காணுகின்ற அத்த ஆன்மாவில நீங்க தான் இருக்கீங்க. அம்மா, ஓம் சக்தி பராசக்தி. தலையங்கள் சுத்தி வரும் சன்னதி சுற்றுப்புறம், குருவின் தரிசனமே கோடி நன்மதரும். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அவதார தெய்வம் ஆன்மீக குரு பூரம் பரிபூரணம் ஞான மார்க்கத்தில் வாழ்ந்து காட்டிய அருள்மிகு பங்காரு அடிகளார் அம்மா அவர்களின் அருளாசியுடன் 55வது ஆடிப்பூர பெருவிழா, பாசம் வளர்க்கும் விழா, இயற்கை பூரிக்கும் விழா, பூரம் பூத்தவள் பூரிப்பு அடையும் விழா வருகின்ற ஆகஸ்ட் 13, 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. கஞ்சிக்கு அலையாமல் இருக்க அன்னை ஆதிபராசக்திக்கு கஞ்சி படைப்பு. உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்த சுயம்பு அன்னைக்கு மனம் குளிர்ந்திட நம் கரங்களால் பாலபிடேகம் செய்யும் அரிய வாய்ப்பு. வருகின்ற ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை குருவாரத்தில் கலச விளக்கு வேள்வி பூஜை. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை கஞ்சி வார்ப்பு. ஆகஸ்ட் 14 மற்றும் 15 சனிக்கிழமை இரு தினங்கள்
சுயம்பு அன்னைக்கு பாலபிடேகம். அன்னை மனம் குளிர்ந்து நம் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றும் நாள். தஞ்சம் என வந்தவர்களுக்கு அஞ்சாதே என அபயமளிக்கும் அன்னைக்கு கஞ்சி ஏந்தி வாருங்கள். கவலைகள் தீர்த்திட, பாவங்கள் போக்கிட சுயம்பு அன்னைக்கு பாலபிடேகம் செய்ய வாருங்கள். ஆடிப்பூர விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பாலபிடேகம் செய்வதும் இயற்கையை செழிக்கச் செய்யும். கோடை தணிந்து மாதம் மும்மாரி மழை பொழிந்து பூமியை குளிர வைக்கும். உலகை காக்க சக்தியாக வந்த அன்னை ஆதிபராசக்தியை வணங்கி மனிதநேய மகான் நம் குரு அருள்மிகு பங்காரு அம்மாவின் பூரண நல்லாசிகளை வேண்டி இயற்கை அன்னைக்கு நன்றி செலுத்தும் இந்த ஆடிப்பூர பெருவிழாவினை பூரம் பரிபூரணமாய் கொண்டாடி மகிழ்ந்திட மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்கு அனைவரும் வருக. அன்னையின் அருள் பெறுக. ஓம் சக்தி. பலாற்றில் நனையுதம்மா சுயம்பு ஒரு புறம், கோடான கோடி உயிர் அருளை பெற்றிடும். அகிலமே வந்து நிற்கும் கோயில் முன்புறம் அன்னையே நமக்கு அளித்த அதிக பாக்கியம். ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.